தன்னோட மகள் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கிறான். 2வது பையன் 10வது படிக்கிறான். இந்த நிலையில அவருடைய மனைவி கல்லூரியில 3ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. எப்படி என்ன நடந்தது அப்படின்னு ஃபுல் வீடியோவா பார்க்கலாம் வாங்க. இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கருக்கு பக்கம் தோட்டம் இருக்குது. ஒரே பொண்ணு நல்லா படிக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற அளவுக்கு நல்லா படிச்சுட்டே இருக்காங்க. +1 +2மே நல்லா சிறப்பா படிச்சிடறாங்க. ஏன்னா அவங்க ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் இருந்திருக்கு. அதனால எல்லாமே நல்லபடியா படிச்சு அவங்க அந்த பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா சென்னை அல்லது பெருநகரங்களுக்கு போய் தான் காலேஜ் படிக்கணுங்கிறது வந்து ரொம்ப விருப்பமா இருந்திருக்காங்க. ஆனா அவங்க அம்மா அப்பா வந்து ஒரே பெண்ணுங்கிறதுனால நீ அவ்வளவு தூரம் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சு வந்து கொடுத்துதான் நம்ம எதுவும் பண்ணணுங்கிறது கிடையாது. நீ காலேஜ் படிக்கிறதுங்கிறது பேருக்காக மட்டும்தான், உன்னோட லைஃப் ட்ரைனிங்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவுமே தெளிவா சொல்லிடுறாங்க. அந்த பெண்ணு சரி ரைட் நான் வீட்லயே இருந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லும்போது, சரி உனக்கு பக்கத்தாலேயே இருக்கிற ஒரு காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க சீட் வாங்கி கொடுக்குறோம். நீ அங்க போய் ஒரு 3 வருஷம் படி. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நாங்க திருமணம் பண்ணி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது எந்த ஒரு லவ்வோ மத்த அஃபேர்ல எதுலயுமே விலகாம நல்லா லைஃபை வந்து கரெக்டா ஒன்லயே படிப்புங்கிறத கொண்டு கான்ஸ்டியூஷனே போயிருக்காங்க. அதனாலயே இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கள் அதிகமா கிடையாது. நீட்டா லைஃப் அவங்க உண்டு அவங்க வேலையை உண்டுன்னு கரெக்டா போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல இருந்து காலேஜ் சேர்த்து விட்டதுல ரெகுலரா டெய்லி ஒரு பிரைவேட் பஸ்ல போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அந்த பிரைவேட் பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரைவர் வராரு. அந்த டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு தோற்றம் வந்து ஒரு 30 to 35 வயசுல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ரெகுலரா நீட்டா கிளீன் சேவ் பண்ணிட்டு ஆள் பாக்குறதுக்கு நல்லா நீட்டா இருப்பாரு. ஆனா வயசு வந்து பாத்தீங்கன்னா 50 கிட்ட ஆயிருக்கு. ஆனாலும் இவங்க வந்து பள்ளி இருந்து பாக்குறவங்களுக்கு அவர் வயசு வந்து பாத்தீங்கன்னா 30 35 தான் நார்மலான ஏஜ் ஆகிற மாதிரியே தெரியும். அந்தயே அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கூடயுமே நல்லா ஃப்ரெண்ட்லியாவும் பேசுவாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிற பெண்களோட எல்லாம் கடலை போறது, அவங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் பண்றது. இது மட்டும் இல்லாம அந்த பெண்கள்ட்ட இருந்து நிறைய காசு வாங்குறது இப்படியே வந்து அவரோட வந்து பாத்தீங்கன்னா மன்மத சேட்டையை வந்துட்டு நிறைய பண்ணிட்டே இருந்திருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கரெக்டா தெரிய வைக்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் போகும்போது அந்த பெண்ணுகிட்ட வந்து நல்லா நார்மலாவே பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பெண்ணுடைய ஃபுல் டீடைல் எல்லாமே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுல அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ஏக்கர் காடு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அந்த ஒரே பொண்ணு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல செல்வாக்கா இருக்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்காரு. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணோட வந்து நம்ம ஒரு அஃபேர் வச்சுக்கலாம். அஃபேர் வச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட இருந்து நம்ம தேவையான நம்ம பொருளாதார பிரச்சனை மட்டும் இல்லாம நம்ம லைஃப்ல வந்துட்டு இன்னொரு 3 வருஷத்துக்கு அந்த பொண்ணு கூட நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து தெளிவா பிளான் பண்ணியிருக்காரு. அப்படியே பிளான் பண்ணதுக்கு அந்த பொண்ணுகிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஏறும்போது எல்லாமே நீட்டா லவ் சாங். இந்த லவ் சாங்ஸ் வந்து அதிகமா உருவாகுறதுக்கு காரணமே மியூசிக் டைரக்டர் இளையராஜா தான். இளையராஜா சாங்ஸ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குறிப்பா 90s கிட்ஸ் மட்டும் இல்ல, இப்ப 2K கிட்ஸுக்குமே நல்லா லவ் சாங் கேட்கணும் அப்படின்னா இளையராஜா சாங் தான் விரும்பி கேட்பாங்க. அந்த இளையராஜா சாங்கை எப்பவுமே ரெகுலரா போட ஆரம்பிப்பாரு. காலையிலயும் சரி சாயங்காலம். இப்படியே போட்டுட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இவர் சீட்டுக்கு பக்கத்துல ஆப்போசிட்ல உட்கார ஆரம்பிக்கும். ரெகுலராவே இப்படி போயிட்டு இருக்க ஒரு சில நாட்கள் என்ன பண்ணுவாருன்னா இவர் வந்து அந்த பஸ்ஸர்ல வந்து ஒரு பூக்காரமாகிட்ட பூ விற்க வருவாங்க. அவரு வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாட்ட சொல்லியிருப்பாரு, நீ வந்து நேரத்துக்கு வந்து பூ வாங்கி கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேண்டாம்னு சொல்லிடுவா. ஆனாலும் இவர் வந்து வற்புறுத்தி இந்த அம்மா வாங்கின்னு சொல்லிட்டு ஒரு சில நாள் வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாங்கி கொடுக்கும்போது அந்த பொண்ணு சரி வேற எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம தவிர்த்தோம்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சில டைம் வாங்கி வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரைவர்கிட்ட நம்பர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்பர் கொடுக்க ஆரம்பிச்சதையுமே இவங்க 2 பேரும் நல்லபடியா பேசுறாங்க. பேசிட்டு இருக்கவே இந்த பொண்ணுக்கு வந்து அந்த டிரைவர் மேல ஒரு தன்னை அறியாம ஒரு அஃபேர் வர ஆரம்பிக்குது. அந்த அஃபேரை வந்து அவர் நார்மலா நல்லாவே யூஸ் பண்ணணுங்கிறதுல நல்லா தெளிவா இருக்காரு. இப்படியே போயிட்டு இருக்க அந்த பெண்ணுக்கு அவர் மேல முழுசாவே நம்பிக்கை வந்து காதல் வர ஆரம்பிக்குது. 2 வருடங்களுக்கு அப்புறம் தான் அந்த பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெளியே அந்த 2ஆம் ஆண்டு முடியிற கண்டிஷன்ல அவங்களோட டிரைவரோட ரிலேஷன்ஷிப்ல நம்ம அடுத்த இடத்துக்கு போலாங்கிற கண்டிஷன் போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு அவங்க கூட வெளியே வந்து நீட்டா போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்க தான் அந்த பெண்ணுக்கு இவங்களோட டிரைவர் பத்தின முழு டீட்டெயிலுமே தெரியாம இருக்கணுங்கிறதுக்காகவே அந்த டிரைவர் எல்லா விஷயங்களையுமே தெளிவா நோட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. இப்படியே போயிட்டு இருக்க இவங்களுடைய காலேஜினுடைய 2ஆம் ஆண்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வர ஆரம்பிக்குது. 3வது இயர் ஸ்டார்டிங்ல வரும்போது இந்த பெண்ணோட உடம்புலயுமே சரி மாற்றங்கள் நிறைய ஆரம்பிக்குது. நீட்டா ஃபேஸ் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறாங்க. மேக்கப் எல்லாம் போடுறா தன்னோட பொண்ணுங்கிறது வந்து ஏன்னா பெத்த தாய்க்கு எப்பவுமே தன்னோட பெண்ணுகளை வந்து எப்பவுமே கவனிப்பாங்க. அப்படி கவனிக்கும் போது தன்னோட பெண் இப்படி எல்லாம் உடம்புல வந்து சேஞ்சிங் இருக்கு. கொஞ்சம் நல்லா நார்மலா வந்து முதல்ல இருந்தது இப்ப இருக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க.